அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல். இது ஒரு புதிய சேனல். இந்த சேனலில் முதல் ஆடியோ பதிவு இதுதான். நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் சார்பாக உருமாந்திரியம் என்ற ஒரு சேனலை கடந்த சில மாதங்களாக நடத்திட்டு இருந்தோம். சில காரணங்களால் இந்த உருமாந்திரியம் சேனலில் ஆடியோ பதிவிட முடியவில்லை. கடந்த 2 நாட்களாக அந்த கோளாறை சரி செய்யணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தேன். அதை என்னால் சரி பண்ண முடியல. எனவே தான் பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் ஒரு புதிய சேனலை உருவாக்கியுள்ளேன். எனவே உருமாந்திரியம் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் எதுக்காக உருவாக்கினேன் அப்படிங்கிறத ஒரே வரியில் தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல தடைகளை தாண்டி வரணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை சமாளிக்கணும், வெளியே இருக்கக்கூடியவங்களை சமாளிக்கணும், எதிரிகளை சமாளிக்கணும், தொழில் போட்டியை சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளித்து தான் ஒரு மனுஷன் முன்னேற முடியும். அப்படி அவன் முன்னேறுவதற்கு தடையாக எதிரிகளாலும் துரோகிகளாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டு அவனை நோகடிக்கக்கூடிய, அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த சூனியம் என்ற பெயரில் ஒரு சிலர் செய்வாங்க. அந்த சூனியத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களை காப்பாற்றி அந்த சூனியத்தை எப்படி சமாளிக்கணும், அந்த சூனியம் நம்ம குடும்பத்தை பாதிப்பு இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில், ஏன்னா அடியேன் கடந்த 37 வருடமாக பல விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். மந்திரவத்தியில் பல நிலைகளில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பல பேருக்கு பயிற்சியாகவும் இதை கொடுத்துட்ருக்கேன் மிக எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக. இந்த கலையின் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றி அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரிந்த விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த சேனல். இந்த சேனலில் இன்றைய முதல் தலைப்பு, நம்ம பேச போகிற முதல் தலைப்பு சூனியம் என்றால் என்ன, அதைத்தான் நம்ம முதல்ல பேச போகிறோம். சூனியம், பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சூனியம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இருண்ட மாந்திரீகம், இருள் மாந்திரீகம், கருப்பு மாந்திரீகம், கருப்பு மந்திரம், சூனிய மந்திரம், இப்படி பல பேர் இருக்கு. பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த சூனியம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தீய நோக்கம் மற்றும் சுயநல நோக்கம், தீய நோக்கம் மற்றும் சுயநல நோக்கிற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை பயன்படுத்தி சூனியத்தை செய்வது, அதுதான் சூனியம். சூனியம்னா என்னங்க? பூஜ்யம், ஒன்றும் இல்லாத நிலை, ஒன்றும் இல்லாத நிலைக்கு ஆக்குவது, அதுதான் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றொன்னா நஷ்டமாகி விரயமாகி ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு சூனியத்தில் வந்து நிறுத்துவது, அதைத்தான் சூனியம். இந்த சூனியம் ஒரு குடும்பத்திற்கு செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, பொருளாதார ரீதியான பாதிப்பு, நல்ல பெயரை இழப்பது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். அதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? அப்படி தொடர்ந்து அடி மேலே அடி கொடுத்தா தான் அந்த இடம் ஒன்றும் இல்லாத இடமா மாறும். அதுதான் சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சூனியம் செய்கிறவங்களை சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள், மந்திரவாதிகள் அப்படின்னு பல பேர் கொண்டு அழைக்கிறாங்க. இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி இருக்கக்கூடிய சூழலில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிச்சம்னு ஒன்று இருந்தா இருள் இருந்தே தீரும். நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தா தீய சக்தி கண்டிப்பாக இருக்கும். நேர்மறைக்கு எதிர்மறையான விஷயம் இருக்கத்தான் செய்யும். பிளஸ்ன்னு ஒன்று இருந்தா மைனஸ் இருக்கத்தான் செய்யும். இதை நம்புபவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு அதற்குண்டான சரியான பாதுகாப்பை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ரஷ்யாவுடைய ஊடகங்கள் சமீப காலமாக உக்ரைன் மீது ஒரு பழியை சுமத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, உக்ரைன் இருள் மாந்திரிகத்தை பயன்படுத்தி, இருள் மந்திரத்தை பயன்படுத்தி, சூனியத்தை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டு வீரர்களை சூனியக்காரர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யாவுடைய ஊடகங்கள் சமீப காலமாக வெளியிட்டு இருக்கு. சூனியம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். சூனியம் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அடுத்த நிலைக்கு நம்மளை போக விடாது. இருக்கிற நிலையில் நம்மளை கீழே இறக்கி விட்டு நம்மளே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதுதான் சூனியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைய பதிவில் சூனியம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பேச போகிறோன்னா, இந்த சூனியம் செய்கிறாங்க இல்லையா, இந்த சூனியம் செய்கிறவங்க எப்படி செய்வாங்க, எதை வச்சு செய்வாங்க, எங்கே செய்வாங்க, எந்த நேரத்தில் செய்வாங்க, எந்த நாளில் செய்வாங்க அப்படிங்கிறத உங்களோட மிக விரிவாக அடுத்த ஆடியோ பதிவில் பேச போகிறேன். தொடர்ந்து நமது சேனலின் பதிவுக்காக காத்திருங்கள். பிளாக் மேஜிக் இன் தமிழ் உங்களுக்குள் மிகப்பெரிய புரிதலையும் உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் உருவாக்கும் இந்த சேனல். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.